மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. என்னது கையில் கிட்ட ஷமீர் மாமா வீட்டுக்கு போகணும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைன்னு சொன்னா இந்த சின்ன பேக்ல பேக் பண்ணி வச்சிருக்கா. இதுல எப்படி 2 பேரோட ட்ரெஸ் பத்தும்? கயல் என்ன கையில் இது ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைன்னு சொன்னா இந்த சின்ன பேக்ல பேக் பண்ணிருக்க. இதுல 2 பேரோட ட்ரெஸ் பத்திருச்சா? இதுல எப்படி 2 பேரோட ட்ரெஸ் பத்தும்? ஒருத்தரோட ட்ரெஸ் தான் பத்தும். அததான் நானும் கேக்குறேன். ஒரே ஒரு பேக் தான் பேக் பண்ணி வச்சிருக்க. அப்போ இதுல என் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கா? உன் ட்ரெஸ் வேற தனியா பேக் பண்ணிருக்கியா? இதுல உங்க ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. அதாண்டி நானும் கேக்குறேன். இதுல என் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குன்னா அப்போ உன் ட்ரெஸ் வேற தனியா பேக் பண்ணிருக்கியா? எதுக்கு கையில் 2 பேக்ல பேக் பண்ணிருக்க? நம்ம பைக்ல தான் போறோம், 2 பேக்லாம் வைக்க முடியாது. இங்க பாரு 2 பேரும் ட்ரெஸ்ஸையுமே ஒரு பெரிய பேக்ல பேக் பண்ணிரு. நம்ம 2 பேரும் பைக்ல போயிடலாம். ஷமீரும் பைக்ல தான் வரான். அவன் பைக்ல அவன் மட்டும் தான் இருப்பான். அதனால பெரிய பேக்ல பேக் பண்ணிட்டேன்னா அவன் பைக்ல பின்னால கட்டிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, இந்த ஒரு பேக் தான் எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போங்களா? அப்ப நீ வரல? நான்லாம் ஒண்ணும் வரல. வரலையா? ஏய் எல்லாருமே போறோம், வராம நீங்க என்ன பண்ண போற? நான் என்னமா பண்ணுவேன்? உங்களுக்கு என்ன? ஏன் என்னால இங்க தனியா இருக்க முடியாதா? இல்ல இருக்க முடியலன்னா நான் என் அம்மா வீட்டுக்கு போவேன். அம்மா வீட்டுக்கு போவியா? இவ என்ன இப்படி பேசுறா? ஒருவேளை கோவமா இருக்காளோ? கயல் என்னடி இப்படி பேசுற? என்ன ஏதாவது கோவமா இருக்கியா? ஐயோ கோவமா? என்ன என் முகத்தை பார்த்தா கோவமா இருக்க மாதிரியா இருக்கு? இருக்காதே, நல்ல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ரைட், அப்ப கோவமா தான் இருக்கா. இல்ல எதுக்கு கோவம் வரும்னு கேக்குறேன். ஏன்னா கல்யாணமாகி பொண்டாட்டின்னு புருஷன் கூட வரும்போதே இந்த மானம் மரியாதை சூடு சொரணை விருப்பு வெறுப்பு ஆசை இது எல்லாத்தையும் ஒரு பெரிய மூட்டையா கட்டி அம்மா வீட்லயே விட்டுட்டு வந்துருவோமே. இல்ல அப்படி விட்டுட்டு வந்தா தானே புருஷன் கிட்ட எதையும் எதிர்பார்க்காம இருக்க முடியும். புருஷன் அடிச்சா கூட அதுக்கு கோவப்படாம புருஷன் திரும்பவும் வந்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டே வாங்கன்னு பல்ல காட்ட முடியும். கயல் இன்னும் நான் உன்னை அடிச்சதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சத்தியமா நானே அதை மறந்துட்டேன் கயல். ஆமா நீங்க மறந்துடுவீங்களே, உங்களுக்கு என்ன? நீங்க தான் வெளிய உங்க ஃப்ரெண்ட் கூட போய்ட்டா வீட்ல பொண்டாட்டி நடத்தி இருக்கறதே மறந்துடுவீங்களே. அப்புறம் பொண்டாட்டி அடிச்சதவா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க போறீங்க? ஏய் இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க தான் எங்கயோ போறேனீங்க, Dress எல்லாம் பேக் பண்ணி வைக்க சொன்னீங்க. உங்க Dress திங்ஸ் எல்லாம் இந்த பேக்ல பேக் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போங்க. என்ன கையல் நீ? சரி இப்ப என்ன? நான் உன்னை அடிச்சது தப்புதான், அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல மன்னிப்பு கேட்டாலும் உனக்கு என் மேல கோவம் போலனா நீ கோவமாவே இரு. ஆனா அதுக்கு நீ எல்லாருமே போகும்போது கூட வர மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், இல்ல அம்மா வீட்டுக்கு போவேனா? அது என்ன நியாயம்? ஓ அப்ப நீங்க பண்றது மட்டும் நியாயமா? உங்க இஷ்டத்துக்கு பொண்டாட்டி அடிப்பீங்க, அதுக்கப்புறம் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தணும்னு கூட உங்களுக்கு தோணாது. நீங்க பாட்டுக்கு வந்து என் கூட வானா அப்படியே நீ கூப்பிட்டு எடுத்துக்கலாம், என்ன எதுன்னு கூட கேட்காம உங்க கூட வரணும். இது மட்டும் நியாயமா? கையில் சண்டை போடணும்னு போடுறியா? நீ சண்டை போடு, நான் வேண்டாங்களே. ஆனா எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நேரம் ஆகுது. போய் சீக்கிரமா உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா, நம்ம போலாம். அங்க போனதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு வேணா சண்டை போடு. என்ன போலாங்கறீங்க? நான் தான் வரவே இல்லன்னு சொல்றேனே, அப்புறம் என்ன? நீங்க கிளம்பி போங்க. ஏய் என்னடி கிளம்பி போங்கன்னு இருக்க? நீ சொன்ன அப்படியே உன்னை விட்டுட்டு போயிருவாங்களா? அடிச்சு பல்ல தட்டிடுவேன். ஒழுங்கு மரியாதை கிளம்பி வரியா இல்லையா? அப்போ அடிப்பீங்க. ஒரு தடவை நீங்க அடிச்சத வாங்கிக்கிட்டேன்றதுக்காக நீங்க எப்ப அடிச்சாலும் வாங்கிக்கவே நினைச்சிட்டீங்களா? நீங்க இப்போ என்ன அடிச்சு பாருங்க பாபு. ஷோ வேணாம் கையில், டென்ஷன் பண்ணாத. நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு கிளம்பி வா சொல்லிட்டேன். வர முடியாது சக்தி. ஏன்டி ஏன் வர முடியாதுங்கிற? சார் நான் உன்னை அடிச்சதுக்கு தான் உனக்கு என் மேல கோவம், அதனால வர மாட்டேங்கிறேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்க என்ன அடிச்சதுனால மட்டும் நான் வர மாட்டேன்னு சொல்லல. நீங்க என்ன அடிக்கலனாலும் நான் வந்திருக்க மாட்டேன். ஏன் வந்திருக்க மாட்டே? ஏன்னா எங்க வரணும்ங்கறீங்க? அது யார் வீடு? யார் வீடா? அதான் சொன்னேனே ஷமீரோட மாமாவோட வீடுன்னு. உங்க ஃப்ரெண்டோட மாமாவோட வீடு. அந்த வீட்ல நம்ம எங்க போய் இருக்கணும்? ஏய் ஷமீரோட மாமா வீடுன்னு அது அவரோட வீடு கிடையாது, அது ஷமீரோட வீடு தான். நான் தான் உங்ககிட்ட அவனை பத்தி எல்லாம் சொன்னல. அவனுக்கு இத்தனை வருஷம் தெரியல, இப்பதான் அவன் வீடு, அவங்க அப்பாவோட சொத்து எல்லாமே அங்க இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் கதிரண்ண அம்மாச்சி எல்லாருமா சேர்ந்து அங்க போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. எல்லாம் சரிங்க. உங்க ஃப்ரெண்டோட வீடு, உங்க ஃப்ரெண்டோட சொத்து எல்லாமே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தெரிஞ்சது. அதனால உங்க ஃப்ரெண்டு, உங்க ஃப்ரெண்டோட அம்மாச்சி, அவரோட அக்கா, மாமா எல்லாருமா சேர்ந்து அங்க போலான்னு முடிவு பண்ணி எல்லாருமே போறாங்க. அது எல்லாமே சரிதான். ஆனா அவங்க வீட்டுக்கு நம்ம எதுக்காக போகணும்னு கேக்குறேன். சரி நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணாவே தான் இருந்தீங்க. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதே இல்ல. இதுக்கப்புறமா உங்களால பிரிஞ்சு இருக்க முடியாது. அதுவும் சரிதான். ஆனா அதுக்காக உங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கேன். இப்போ என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட் வீட்ல நீங்க உங்க குடும்பத்தோட போய் இருக்கிறது உங்களுக்கு மரியாதையா?
இதுல மரியாதைக்கு என்ன இருக்கு? அவன் என் ஃப்ரெண்டு. அவன் கூப்பிட்டா நான் அவன் கூட எங்க வேணாலும் போவேன். உங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நீங்க போங்க சக்தி. நான் எதுக்காக வரணும்னு கேக்குறேன். ஏன்னா உங்க ஃப்ரெண்டு கிட்ட உங்களுக்கு வேணா மரியாதை தேவையில்லாம இருக்கலாம். ஆனா என் புருஷனுக்கு மரியாதை இல்லாம இருக்கிற இடத்துக்கு என்னால வர முடியாது. எப்பேற்பட்ட ஃப்ரெண்டாவே இருந்தாலும் ஃப்ரெண்ட் வீட்ல போய் இருக்கிறது உங்களுக்கு மரியாதையா இருக்காது சக்தி. உங்களுக்கே மரியாதை இல்லனா அப்புறம் எனக்கு எப்படி அங்க மரியாதை இருக்கும்? இப்ப என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வரேனா, நான் இருக்கிறதா இருந்தா ஒண்ணு என் புருஷன் வீட்ல இருக்கணும், இல்லனா என் அம்மா வீட்ல இருக்கணும். இந்த ரெண்டு வீட்டையும் தாண்டி என் புருஷனோட ஃப்ரெண்ட் வீட்லலாம் என்னால வந்து இருக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். இதான் உன் முடிவா? ஆமா. சரி, நீ வர வேண்டாம், இங்கே இரு, நான் போறேன். இப்ப கூட பொண்டாட்டியை விட ஃப்ரெண்ட் தான் முக்கியம்னு போறீங்கல்ல சக்தி, போங்க. என்னங்க, எப்படியும் நல்ல வேலை எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு சம்மதம் வாங்கிட்டீங்க. நான் கூட கதிர் கோவப்பட்டதை பார்த்து கண்டிப்பா அவன் நம்ம கூட நம்ம வீட்டுக்கு வரமாட்டான்னு நினைச்சிட்டேன். அது எப்படி மரகதம் வராம போவான்? இல்ல அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படியே விட்டுட்டு போறதுக்காகவா நம்ம வந்தோம்? காரியம் ஆகணும்னா கழுத காலியும் பிடிக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெத்த பையனா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவன் காலிலேயே விழுக போனேன். அதனாலதான் அவன் என்ன மன்னிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சான். சரி பரவாயில்ல விடுங்க, இப்ப அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. இப்ப கதிரும் அந்த சிவாவும் நம்ம வீட்டுக்கு வரணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுலயும் முக்கியமா அந்த சிவாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனாதாங்க நம்ம நினைச்ச காரியம் நடக்கும். புரியுது செண்பகம், கதிரே நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சுட்டான். அப்புறம் இந்த சிவா சம்மதிக்காம இருப்பானா? அதுலயும் இத்தனை வருஷம் ஒன்னும் இல்லாம வளர்ந்தவன் இப்ப இவ்வளவு பெரிய வீடு வசதின்னு இருக்கும்போது அங்க வர்றதுக்கு அவனுக்கு என்ன கசக்கவா செய்யும்? அதெல்லாம் வருவான். ஆனா அவன் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படியாவது அவன் மனசை மாத்தி நம்ம பொண்ணு பூஜாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்படி மட்டும் அந்த சிவா நம்ம பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த சொத்துல இருக்க 3 பங்குல 2 பங்கு நமக்கு தான். அப்புறம் இன்னொரு பங்கு அந்த சைலஜா தானே. அது ஏதோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த சைலஜாவோட புருஷனுக்கும் நம்ம சிவாவுக்கும் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அதனால அவளும் எப்படியும் பங்கு கேட்டெல்லாம் வரப்போறது இல்ல. இப்போதைக்கு சிவா மனசை மட்டும் நம்ம மாத்தி பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த சொத்து மொத்தமும் அப்புறம் எப்பவுமே நமக்கு மட்டும்தான். ஆமாங்க, இந்த சொத்து கடைசி வரைக்கும் நம்ம கையை விட்டு போகாம இருக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. போகாது மரகதம், இல்ல அப்படிதான் போக நம்ம விட்டுருவோமா? இந்த சொத்துக்காக எவ்வளவு வேலை பார்த்திருப்போம். ஆனா இப்ப அந்த சிவாவை மட்டும் நம்ம வழிக்கு கொண்டு வந்தா போதும். அதுக்கப்புறம் இந்த சொத்து கடைசி வரைக்கும் நம்ம கையை விட்டு போகாது. சரிங்க, இங்க வச்சு இதை பத்தி பேச வேண்டாம். அப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா அது வேற பிரச்சனையாயிடும். அம்மா, எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு போலான்னு கிளம்ப சொல்லிட்டீங்கல்ல, எங்க இன்னும் யாரையும் காணோம்? எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நாங்க என்னத்துக்கு சிம்ரனு, நாங்க இங்கே இருந்துக்கிடுறோமே, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. இங்க இருந்துகிட்டு இருக்கீங்களா? யாரெல்லாம் இங்க இருந்துகிட்டு இருக்கீங்க? வேற யாரு? நான், என் பேரன் சக்தி, என் மருமவ கையில, நாங்க 3 பேரும் இங்க இருந்துக்கிடுறோம். நீங்க எல்லாரும் அங்க போயிட்டு வாங்க சிம்ரனு. நான் ஏன் சொல்றேன்டா, அம்புட்டு பெரிய வீடு, அப்புறம் அங்க வந்து நாங்கெல்லாம் இருந்தோம்டா, சரிப்பட்டு வராது பத்தியா? ஏன் அம்புட்டு பெரிய வீட்ல உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இருக்காதாக்கு? என்னட்டி பேசுற நீ? சரி, என்னமா உன் பேரே உன் மருமவே நீ எல்லாரும் இங்க இருந்துக்கிட்டேன்னு சொல்றீங்க. என் சின்னவனை விட்டு உன் பேரை இருந்துருவானாக்கு? அவன் இருக்க மாட்டான். அங்க ஊர்ல நான் இருக்க இல்லையே, எனக்கு உடம்பு முடியாட்டி வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு போடான்னு சொன்னா, ஐயோ நான் என் நண்பனை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் உன் பேரன் பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு தெரியுமா? அவன் எங்க இருந்து அவனை விட்டு இருக்கிறது? அத தமிட்டி நானும் சொல்லுதேன். இப்ப சின்னவனும் உன் பேரனும் எப்படியோ ஒருத்தனை விட்டு ஒருத்தன் இருக்க போறது இல்ல. இப்ப சின்னவன் நாங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு போயிட்டோம்டா, அப்புறம் உன் பேரன் மட்டும் இங்க இருப்பானாக்கு? அவனும் சின்னவன் கூட தான் வருவேன். அவன் வந்துட்டா அப்புறம் நீயும் மருமகளும் இங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் சேர்ந்து அங்க போய் ஒண்ணா இருப்ப வாட்டி. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மட்டி சிம்மரனு. இருந்தாலும் உன் மொவனும் மருமவளும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. நாங்க எல்லாரும் அங்க வரேன்னு சொன்னா இனி என்ன நினைப்பாவளோ? அவங்க என்ன நினைப்பாவோ? அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் ஒன்று கிடையாது. அது மட்டும் இல்ல, அது என் மொவன் வீடு கிடையாது, என் மருமவன் வீடு. அப்படி பார்த்தா அது இப்ப என் சின்னவன் வீடு டி. என் சின்னவனுக்கு சொந்தமான வீட்டுல யாரு இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியது என் சின்னவன் தானே மட்டி. என் சின்னவன் யாரை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்பான், ஆனா உன் பேரனை விட்டு கொடுக்க மாட்டான் டி. அப்படி பார்த்தா நீங்க எல்லாரும் அங்க வந்து இருக்கணும்னு தான் அவனும் சொல்லுவான். நீ சும்மா அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஒன்னும் யோசிக்க தேவை கிடையாது, சரியா? எல்லாம் அதுவும் நம்ம வீடு தான். வா. சரிட்டு சிம்ரனே, நீ ஏதோ சொல்லுத. சரி, நாங்களும் வாரோம். சரி சரி, உன் மருமகிட்ட எல்லாம் சொல்லிட்டல்ல? சொல்லிட்டு மட்டி, துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே வரதா இருந்தாலும் என் பேரனும் அவளும் பைக்ல வந்துருவாவோ. சரி சரி, அவங்க பைக்ல வந்துருட்டும். அப்புறம் சின்னவனும் பைக்ல வந்துருவான். அப்புறம் கதிரும் அமுதாவும் நீயும் நானும் தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து கார்ல போயிடுவோம், சரியா? சரிட்டு சிம்ரனே. என்னம்மா எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களாமா? நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? எல்லாரும் ரெடி ஆயிட்டே இருக்காவாப்பா, இப்ப வந்துருவாவோ. அப்புறம் சிவா எங்கம்மா? சிவா கிட்ட நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டீங்களா? அவன் வரேன்னு சம்மதிச்சிட்டான்ல? வரேன்னு சொல்லிட்டான்ப்பா, அவன் ரெடி ஆகிட்டு இருக்கா, இப்ப வந்துருவான்.
வரேன்னு சொல்லிட்டானா? அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கத்த. அவன் வரேன்னு சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இத்தனை வருஷம் அவனுக்கு எங்களை யாருன்னே தெரியாது. அங்க வந்து இருக்கணும்னு சொன்னதும் எங்க வரமாட்டேன்னு சொல்லிடுவானோன்னு நினைச்சிட்டேன். இல்லடி மருமகளே, அது எப்படி வராம போவான்? சின்ன வயசுல நீங்கெல்லாம் அவன் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருந்தீங்கன்னு எல்லாம் அவனுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அந்த பாசத்தை எல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்காகவே அந்த வீட்டுக்கு கண்டிப்பா வருவான். அவன் வராம எல்லாம் இருக்க மாட்டான். ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி அத்தை, வரட்டும் வரட்டும். வருவான். அவன் பைக்ல வந்துடுவான். சரிம்மா, அப்பா அவன் பைக்ல வந்துட்டோம். நம்ம எல்லாரும் கார்ல போயிடலாம். நீங்க கார்ல ஏறுங்க. வாட்டி ஏசமா நம்ம கார்ல ஏறுவோம். அம்மா, இவங்க யாரு? இல்ல சேகரி, இவங்க ஃப்ரெண்ட் இல்ல, ராசம்மா. ஃப்ரெண்டா? சரிம்மா, இருக்கட்டும். அதுக்குன்னு இவங்களையும் எதுக்கு வண்டியில ஏற சொல்றீங்க? இவங்களுமா நம்ம வீட்டுக்கு வராங்க? ஆமால சேகரி, இவளும் தான் வரா. இவ மட்டும் கிடையாது, இவ பேரா மருமவ எல்லாரும் தான் வராவோ. என்னது, பேர மருமகன் எல்லாரும் வராங்களா? எதுக்கு அத்தை? இவங்க உங்க ஃப்ரெண்டுனா உங்க ஃப்ரெண்ட் எதுக்கு நம்ம அவங்க குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்? ஐயோ மருமவளே, இவ ஏன் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக கிடையாது. அது நம்ம சின்னவனும் இவ பேரனும் ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டுங்க. ஒண்ணாவே தான் இருப்பானுவோ. அவனை விட்டு இவன் இருக்க மாட்டா, இவனை விட்டு அவன் இருக்க மாட்டா. ரெண்டு பேரும் எப்பவும் ஒரே இடத்துல தான் இருப்பானுவோ. அப்புறம் இப்ப சின்னவன் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவனை மட்டும் எப்படியும் விட்டுட்டு வருவான்? அவனும் தானே வருவான். ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருப்பானுவோ. என்னது அது? ஃப்ரெண்டுங்க சின்ன வயசுல இருந்து ஒண்ணா இருந்தாங்க, எல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக ஒரே வீட்லயே ஒண்ணா இருக்கணும்னா எப்படி? அதானே, ஃப்ரெண்டுங்கன்னா எங்கேயாவது காஃபி ஷாப்லயோ இல்ல வேலை செய்யற இடத்துலயோ அப்படி பாத்துக்கிட்டா சரி. அதை விட்டுட்டு ஒரே வீட்டுல ஒண்ணா இருக்கணும்னா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அவங்களெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அவங்களும் இங்க இந்த வீட்லயே இருந்துகிட்டோம். நம்ம மட்டும் போலாம். அப்ப நானும் அந்த வீட்டுக்கு வரல. சிவா, என்னப்பா இது? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்றதுக்காக நீ வீட்டுக்கு வர மாட்டேங்கிற? அம்மா ஏதோ உன்னோட ஃப்ரெண்டோட குடும்பத்தையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்க. அதான் ஃப்ரெண்டுனா வெளியே வச்சு பார்த்தா பார்த்தாதா வீட்லயே கொண்டு போய் வைக்கணுமான்னு கேட்டேன். இது ஒரு தப்பாப்பா? ஃப்ரெண்டு தான் மாமா. ஃப்ரெண்டுனா நீங்க நினைக்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லயோ காஃபி ஷாப்லயோ பார்த்துட்டு ஹாய் பாய்னு சொல்லிட்டு வர ஃப்ரெண்டு கிடையாது. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் என் கூடயே இருந்தவன். இந்த காலத்துல சொந்தக்காரங்க கூட காசு பணம்னு வந்துட்டா உயிரை எடுக்கிறதுக்கு கூட துணிறாங்க. ஆனா என் நண்பன் எனக்கு ஒண்ணுனா உயிரையும் கொடுப்பான். இன்னை வரைக்கும் என்னை விட்டு அவனும் அவனை விட்டு நானும் பிரிஞ்சு இருந்ததே இல்ல. நான் எங்க இருக்கணும் அங்கதான் அவனும் இருப்பான். அவனுக்கு இல்லாத வீடு எனக்கும் தேவையில்லை. ஐயோ எலே சின்னவனே, என்னலே பேசுற? அப்படியெல்லாம் சொல்லாதலே. ரொம்ப வருஷம் கழிச்சு உன் மாமாவும் அத்தையும் இப்பதான் உங்களை தேடி வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்க போறீங்க. நீங்க எல்லாரும் அந்த வீட்டுல போய் நல்லா இருக்கணும்லே. அதை விட்டுட்டு எங்களுக்காக போயிட்டு அந்த வீடு தேவையில்லை அப்படிலாம் சொல்லாதலே சின்னவனே. என்ன பார்த்தா வீடு? என் சக்திக்கு முன்னாடி எனக்கு வேற எதுவுமே பெருசுலன்னு உங்களுக்கு தெரியாதா? நானும் சக்தியும் எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியும்ல. இன்னை வரைக்கும் எதுக்காகவும் அவனை விட்டு நானும் இருந்ததில்ல, என்னை விட்டு அவனும் இருந்ததில்ல. சொந்தம் பந்தம்னு யாருமே இல்லாதப்பவும் என் கூட இருந்தவன் என் சக்தி. இன்னைக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்றதுக்காக என் நண்பனை விட்டு நான் போக முடியுமா? அப்பத்தா யாரு வந்தாலும் சரி போனாலும் சரி என் நண்பனை விட எனக்கு யாரும் முக்கியம் இல்ல. யாரா இருந்தாலும் சரி அது என் நண்பனுக்கு அப்புறம் தான். என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இலை பேராண்டி, அது சின்னவனோட மாமா. அவங்க வீட்டுக்கு நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போகணுமா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார்லே. அதுக்குதான் சின்னவன் கோவப்பட்டு என் ஃப்ரெண்டு என் கூட தான் வருவான், அவன் வரலைன்னா நானும் வரமாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்லே. என்னடா இது? இதுக்கா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? பின்ன என்னடா, அவரே என்னடா ஃப்ரெண்டுனா வெளியே வச்சு பார்க்க வேண்டியதுதானே, என்ன ஒன்னாவே இருக்கணுமான்னு கேக்குறாரு. நம்ம என்னைக்கிட்ட தனித்தனியா இருந்திருக்கோம், எப்பவுமே ஒன்னா தானே இருந்திருக்கோம். அதான் அந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லைன்னா நானும் வரலன்னு சொல்லிட்டேன். டேய், லூஸ் மாதிரி பேசாத. அதெல்லாம் பரவாயில்லடா. இப்ப என்ன நம்ம ஒரே வீட்டுல இல்லன்னா நம்ம என்ன பாத்துக்கவே மாட்டோமா? இதெல்லாம் ஒரு விஷயம்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதுடா. நீ கிளம்பி போ, நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிற? அதெல்லாம் முடியாது. இங்க பாரு, யாரு என் கூட இருக்காங்களோ இல்லையோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்க. இங்க பாருங்க மாமா, இவன் என் ஃப்ரெண்டு தான். ஆனா என் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது. இவன் வேற நான் வேறன்னு இல்ல, எனக்கு எல்லாமே இவன் தான். இவனுக்கு இடம் இல்லாத அந்த வீடு எனக்கும் தேவையில்ல. இவனை விட எனக்கு வேற யாரும் முக்கியமும் இல்ல. எனக்கு எல்லாமே இவன் தான். என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்புங்கூட நம்மை பேசும். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் பூசுடா. எங்க இவன் என்னங்க
அவனை கூட்டிட்டு போகலன்னா இவனும் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி விடுமா இருக்கட்டும், வந்து தொலையட்டும், இனி வேற வழி இல்ல. ஏன்னா நமக்கு முக்கியம் சிவாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறது. அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனாதான் நம்ம நினைச்ச காரியம் நடக்கும். அதுக்காக இனி இப்போ இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். சரி சரி, வந்துட்டு போட்டும், சரின்னு சொல்லுங்க. சரிப்பா சிவா, இப்ப என்ன உன் ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருந்துட்டீங்க, கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற, அவ்வளவுதானே? இப்ப என்ன நம்ம வீட்டுல இடமா இல்ல, வந்துட்டு போட்டும்பா, வந்து நம்ம கூடவே இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, எல்லாருமே போலாம், வண்டியில இருக்குமா? ஏடி ராஜம்மா, அத எல்லாரும் ஒண்ணா போலாம்னு சொல்லிட்டாவல்ல, வா நம்ம போய் வண்டியில ஏறுவோம். இலை பேராண்டி என்னலே செய்யறது? என்ன செய்யறதுன்னு என்ன பார்த்தா அவங்கிட்ட கேக்குறீங்க? வண்டியில ஏறுங்க, எல்லாரும் நம்ம அந்த வீட்டுல ஒன்னாதான் இருக்க போறோம், நடங்க. இலை சக்தி, அப்பதான் நீங்க இப்ப அம்மாச்சி கூட போங்க, நான் சாயந்தரம் கையில கூட்டிட்டு வந்துடுறேன், வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரிலே. டேய் என்னடா என்னமோ அப்பத்தா கிட்ட அப்புறமா வந்து பேசிக்கலாங்கிற? என்ன அந்த ஆள் நீ அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படியே நான் உன்னை விட்டுருவேனா? அது ஒண்ணும் அந்த ஆள் வீடு கிடையாது, அது என் அப்பா வீடு. அந்த வீட்டுல எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை உனக்கும் இருக்கு. இல்ல அந்த ஆள் சொல்லிட்டாருன்றதுக்காக நீ என் கூட அந்த வீட்டுல வந்து இருக்க மாட்டியா? டேய் யாரு என்ன சொன்னா என்னடா, உன் கூட ரோட்ல இருக்க சொன்னாலும் நான் இருப்பேன், அந்த வீட்டுல வந்து இருக்க மாட்டேனா? அது எனக்கு பிரச்சனை இல்லடா. ஆனா ஆனா என்ன? கையல் தான். கையலா? கையல் என்ன சொன்னா? அது ஒண்ணும் இல்லடா, அது அங்க ஊர்ல இருந்து இங்க வந்து நம்ம எல்லாரும் கதிரண்ண வீட்டுல இருக்கலாம்னு சொன்னப்பவே அவ நம்ம எதுக்கு இன்னொருத்தவங்க வீட்டுல இருக்கணும், நம்ம தனியா வீடு பார்த்து இருக்கலாம்னு சொன்னா. அப்புறம் நான் அமுதாக்காவுக்கு இப்படி உடம்பு வேற முடியல, அவங்கள பாத்துக்கணும், அதுக்காக தான் எல்லாரும் இங்க ஒன்னா இருக்கிறோம்னு சொன்னப்பதான் சரி நீங்க இருக்கிறதுக்கு சம்மதிச்சா. இப்போ நம்ம எல்லாரும் அங்க உன் மாமா வீட்டுக்கு போலான்னு சொன்னதுக்கு உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்ம எதுக்காக போய் இருக்கணும், அப்படி ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் போயிருந்தா அது அவ்வளவு மரியாதையா இருக்காது, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காடா. டே மச்சான், ஆனா நான்லாம் அப்படி நினைக்கலடா, ஆனா அவதான் வரமாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அவ கொஞ்சம் கோவமா இருப்பா, அப்புறம் போய் அவளை ஏதாவது சொல்லி சமாதானம் பண்ணி எப்படியாவது கூட்டிட்டு போயிடலாம். இல்லடா சக்தி, கையல் சொல்றது சரிதான். நீ எப்பவுமே என் கூடயே இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாரும் அந்த வீட்டுல போய் ஒன்னா இருக்கலாம்னு யோசிச்சனே தவிர அதுல கையல் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு நான் யோசிக்காம விட்டுட்டேன்டா. கையலோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவ சொல்றது சரிதான்டா. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டோட வீட்டுல போய் இருக்கிறது உனக்கு அவ்வளவா மரியாதை இருக்காதுன்னு அவன் நினைக்கிறா. எந்த பொண்ணா இருந்தாலும் தான் புருஷன் மரியாதையோட இருக்கணும்னு தானே ஆசைப்படுவா. ஆனா அந்த வீட்டுல உனக்கு மரியாதைக்கெல்லாம் எந்த குறையும் வராதுடா. நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டுல எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை உனக்கும் இருக்கு. இருந்தாலும் கையலுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா வேணாண்டா. சரி ஒண்ணு பண்ணலாம், அங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே உனக்கும் கையலுக்கும் அப்பத்தாக்கும் வேற ஒரு வீடு பாத்துக்கலாம். டேய் உனக்கு ஏதாவது வருத்தமாடா? டேய் எனக்கு என்னடா வருத்தம், எனக்கு எப்பவுமே நீ என் கூடயே இருக்கணும் அவ்வளவுதான். அங்க ஊர்ல இருக்கும்போது கூட நான் என் மாமா வீட்டுல இருப்பேன், நீ தனியா தான் வீடு பார்த்துருந்த, அப்ப நம்ம ஒன்னாதானே இருப்போம், அந்த மாதிரி இருந்துக்கலாம்டா. ஐயோடி மச்சான், இந்த கையல் சொன்னது சொன்னா நீ எங்க வருத்தப்படுவியோன்னு நினைச்சேன்டா. டேய் நான் எதுக்குடா வருத்தப்பட போறேன், எனக்கு தெரியாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இப்போ உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளுக்காகவும் நீ சில விஷயங்களை மாத்திக்கிட்டு தான் ஆகணும். எப்பவுமே எனக்காக மட்டும்தான் நீ யோசிப்ப, ஆனா இப்போ கையலுக்காகவும் சேர்த்து யோசிக்கணும்டா. டேய் நான் அவளுக்காக யோசிக்காமலாம் இல்லடா, ஆனா எங்க நீ வருத்தப்படுவியோன்னு நினைச்சேன். டேய் எனக்கெல்லாம் எந்த வருத்தமும் இல்லடா, நீ என் கூட இருக்கணுங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீ கையலோட சந்தோஷமா இருக்கணுங்கிறது எனக்கு முக்கியம்டா. இங்க பாரு, நீ கையல் கிட்ட போய் சொல்லு, அங்க நம்ம பக்கத்துல தனியா வேற வீடு பார்த்து இருந்துக்கலான்னு, அப்ப அவ சம்மதிப்பா. சரிடா சொல்றேன், ஆனா என்ன கொஞ்சம் கோவமா பேசிட்டு வந்துட்டேன், இப்போ எப்படி போய் சமாதானம் பண்ணுவேன்னு தெரியலடா. டேய் சமாதானம் பண்றதுக்கு உனக்கு என்ன சொல்லியா தரணும், எனக்கே ஏகப்பட்ட ஐடியா கொடுத்தவன் உனக்கு தெரியாதா? டேய் அடுத்தவனுக்குன்னு ஐடியா தானா வரும்டா, ஆனா நமக்குன்னு வரும்போது தாண்டா ஒரு ஐடியாவும் வராது. எதுக்கு நீ வேற ஐடியாலாம் யோசிச்சுக்கிட்டு, எப்பவுமே எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பியே, அதையே போய் ஃபாலோ பண்ணு போ. ஒர்க் அவுட் ஆகுமா? டேய் நீ தானே சொல்லுவ, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலன்னா வேற எந்த ஐடியாடா ஒர்க் அவுட் ஆகும்? 3 முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.